அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்காக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2027ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் என்றும் மக்கள் தொகை கணக்கீட்டு பணிக்காக 11,718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். இந்தியாவில் 2 கட்டமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வரும் ஏப்ரல் 2026ஆம் ஆண்டு தொடங்கி முதற்கட்டமாக செப்டம்பர் வரை நடைபெறவிருக்கும் நிலையில் அதற்கான ஒரு நிதி ஒதுக்கீடு செய்து தற்பொழுது மத்திய அமைச்சரவை என்பது ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதற்காக 11,718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இன்று காலை நடைபெற்ற பிரதமர் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய அமைச்சரவை என்பது ஒப்புதல் செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 2011ஆம் ஆண்டிற்கு பின்னர் நடைபெற்ற இந்தியாவில் நடைபெற உள்ள மக்கள் தொகையாக இது பார்க்கப்படும் நிலையில் இந்த முறை ஜாதிவாரி கணக்கிடும் பணியும் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சகமானது செய்திருந்த நிலையில்தான் அதற்கான அந்த நிதி ஒதுக்கீட்டை தற்பொழுது மத்திய அமைச்சரவை செய்திருக்கிறது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு இந்த ஒரு அறிவிப்பை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். முதல் கட்டமாக வீடுகள் கணக்கெடுக்கும் பணி என்பது வரும் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் நடைபெறும் எனவும், 2ஆம் கட்டமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது அதிகாரிகள் மத்திய அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். ஒவ்வொரு கட்டமாக இந்த பணிகள் என்பது தொடங்கி நடைபெறும் எனவும், அந்த பணிகள் தடையில்லாமல் செயல்படுவதற்காக இந்த ஒரு நிதி என்பது ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி.